காரைக்கால் அம்மையார் புராணம் அப்படின்னு சொல்றதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது அவங்க பேர் வந்து புனிதவதியார். அப்ப புனிதவதியார் புராணம்னு சொல்லிட்டு சேக்கிலார் பெருமான் வச்சிருக்கலாமே, ஏன் காரைக்கால் அம்மையார் புராணம்னு சொல்லி வச்சாங்க? நம்பியாண்டார் நம்பி ஒரே வரியில எழுதிட்டாரு, அதே 4 வரியில எழுதினாரு. சுந்தரமூர்த்தி தான் பேயாருக்கும் அடியேன்னு சொல்லி அப்ப பேயார் புராணம் சொல்லி வச்சிருக்கலாமே. சுந்தரமூர்த்தி நாயனார் பேயாருக்கும் அடியே அப்படின்னு சொன்னா, அப்ப பேயார் புராணம்னு வைக்கல, அப்ப புனிதவதியார் புராணம்னு சொல்லிட்டு வைக்கல, ஏன் காரைக்கால் அம்மையார் புராணம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னா, அம்மையார் கைலைக்கு போகும் பொழுது தன்னோட கணவன் விட்டுட்டாரு. கைலைக்கு போகும் பொழுது அங்க கைலை பெருமானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போகும்போது அந்த இடம் ஃபுல்லா சிவலிங்கமா இருந்தான். அம்மையார் பாக்குறப்ப என்னோட காலால எப்படி என் பெருமானை மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கால் என்ன பண்றா, அவ வந்து தலையாலே நடந்து கைலைக்கு போறாங்க. அப்ப கைலை அப்பதான் அம்மையா கேக்குறா, பக்கத்துல கைலை பெருமானோட அம்மை கேக்குறா, ஐயனே கூட இந்த அம்மையார் யாரு, இப்படி பேய் மாதிரி வர்றாங்களே, தலையாலே நடந்து வர்றாங்களே, இந்த அம்மை யாரு அப்படின்னு சொல்லி பெருமானிட்ட கேட்கிறாரு. அப்ப பெருமான் கேட்கிறாரு, இவள் நம்மை காணும் அம்மை கான் உமையே அப்படிங்கிற. அம்மை கான் உமை, என்னோட அம்மா இவ, என்னோட அம்மாவை அம்மை கான் உமையே, பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனன். இந்த வடிவத்தை வந்து அந்த பேயார் வடிவத்தை வந்து அவ வேண்டி பெற்றனன் அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்லுவார். அப்ப சொன்ன பிறகுதான் அந்த அம்மை அப்படிங்கிற பெருமான் சொன்னதுனாலதான் இப்ப அம்மை புராணம்னு சொல்ல முடியாது. அப்ப அதனாலதான் அந்த அம்மையார் வந்து எங்க இருக்கிறாங்க, காரைக்கால். அப்ப அந்த காரைக்கால் அம்மையார் புராணம் பெருமான் கொடுத்த பெயரையே நம்ம சேக்கிலார் பெருமான் என்ன பண்ணாரு, அந்த காரைக்கால் அம்மையார் புராணம் அப்படிங்கிற பெயரையும் பெருமான் வந்து நம்ம சேக்கிலார் பெருமான் வந்து பேர் வச்சாரு. அதாவது பெருமான் அதான் அம்பாள். நம்ம ஒரு ஆண்கள் கேட்டா ஒரே வரியில முடிச்சிருவாங்க. பெருமான் கிட்ட கேட்கும் போது ஒரு பெண்ணு மட்டும்தான் அதை கேட்கறாங்க. இரவாத இன்பு, அதை கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, அதை கேட்கிறார். இரவாத எப்பவுமே எனக்கு உங்ககிட்ட அன்பு கிடைக்கணும், இரவாத இன்ப அன்பு வேண்டிக்கிறார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன், உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னு சொல்லி அம்மையார் வந்து எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிருவான். கேட்டு முடிச்சுட்டு கடைசியில பெருமாள் திரு ஆலங்காட்டுல அங்கதான் வந்து அம்மையாரோட வந்து வழிபாடு பண்ணக்கூடிய இடம். ஒரு அம்மையார் அவங்கதான் கூட பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. கையிலையில வந்து பெருமாள் பக்கத்துல உட்காந்துருப்பவங்க வந்து அம்மை அப்படின்னு சொல்லிட்டாருல, அம்மா தான் பக்கத்துல உட்கார வச்சிருப்பாரு. 63 நாய்மார்கள்ல அவங்கள மட்டும்தான் உட்கார வச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட அம்மையாரை வந்து இன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணுவதற்கு பெருமாள் நம்மளுக்கு கொடுக்கணும் செஞ்சிருக்காரு. எல்லா சிவாலயத்திலும் அமர்சர்கள் இருப்பாங்க. அவசியமா காரைக்கால் போனா அந்த கோயிலுக்கு போகணும். காரைக்கால் மேலாம் பார்க்கணும், வழிபடணும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு, ஏன்னா இந்த மாதிரியான நாயன்மாரெல்லாம் நம்ம பார்க்க சொன்னோம்லையே, ஒரு பெண்களுக்கு இது முக்கியம், அழகும் இளமையும். அதை தொலைச்சிட்டு பேய் உருவத்தை வந்து இறைவனுக்காக எடுக்கணும்னு நினைச்சே நம்ம ஈஸியா இருக்கும். ஆண்கள் சொல்றது பெண்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் காரைக்காலம் இந்த நாளில் செஞ்சிச்சோம். நன்றி. வாயனம் மற்றபடிகள் எழுதுவதற்கு வணக்கங்கள். இறைவன் சிவபெருமானை பற்றி அவரோட ஒன்றாக கலந்த பல அடியவர்கள் மக்கள் தெரியும். 63 நாயன்மார்களுக்கு நாம் தமிழிலே வகுப்பிருக்கிறோம். இந்த நாயன்மார்கள் அப்படின்னு நம்ம ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, எப்பொழுதுமே இறைவனை தர்க்க ரீதியாக அணுக முடியும். இறைவனை உணர்வு ரீதியாகத்தான் நாம் அணுக முடியும். உணர்வு ரீதியாக அணுகுவதில் பெண்கள் வல்லவர்கள் அவர்கள். அதனால் இறைவனில் இரண்டரை கலப்பதற்கு அவர்களுக்கு எளிதான பாதை. ஆண்கள் தர்க்க வடிவானவர்கள் இருக்காங்க. ஆண்கள் மோசமானவர்கள் அல்ல, அவர்களுக்கு தெரிந்தது அவர்களுடைய மூளை பெரும்பான்மையாக தர்க்க ரீதியாக சிந்திக்கும். தர்க்கமாக சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்துல வாழணும்னா நமக்கு தர்க்க ரீதியான அறிவு அவசியம். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போலதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆனால் இறைவனை அடைவது என்பது தர்க்கத்தை கடந்து 99.9999 எத்தனை 9 வேணாலும் போட்டுக்கலாம். அது தர்க்கத்தை கடந்துருக்கு. புள்ளி 110000001 இருக்குல்ல, அது தர்க்கம். ஆனா அதுதான் நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுக்குது. அதனால நம்ம பொருள் பின்னாடி போகணும், இந்த வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கணும், நம்ம தர்க்கம் தான் உண்மை அப்படின்னு அது பின்னாடி இருக்கும். ஆனால் பக்தியோ இறைவனோட கலப்பதோ தர்க்கத்தை கடந்த தன்மை. இப்ப நீங்க இந்த பார்த்த இந்த நாயன்மார்கள் நம்ம ஏன் வகைப்படுத்தி வைக்கிறோம்னா, இவங்க எல்லாருமே தர்க்கத்தை கடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை இறைவனுக்காக அன்பின் பால் பேரன்பின் பால் செஞ்சிருப்பாங்க. பார்த்தா பைத்தியகாரத்தனம் மாதிரி தெரியும், ஆனா அவங்க செஞ்சிருப்பாங்க. அதை நம்ம செய்யவே முடியாது. உதாரணத்துக்கு கண்ணப்ப நாயனார் இருக்காங்க. கண்ணப்ப நாயனார் அவர் இறைவன் மேல வச்ச அன்பு வந்து பேரன்பு. அது எப்படின்னா, அந்த காட்டுல லிங்கத்துல அந்த ரத்தம் வருது, ஏதோ ஒரு சொட்டி ஏதோ வந்துட்டு இருக்கு, இறைவன் ஒரு லீலை பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து இறைவனுக்கு கண்ணு பொட்டையாச்சு இவர் நினைச்சுக்கிறாரு. உலகத்தையே பார்த்து எப்படி கண்ணு பொட்டையா போயிட்டு ரத்தம் வரக்கூடாது. அப்ப அவருக்கு கண்ணு ஃபுல்லாயிட்டா அப்ப நான் கண்ணு தரேன். நீ இப்படி யோசிக்க மாட்டோம் யாருமே. பின்னாடி வந்து தர்க்கத்தை கடந்த ஒரு மனிதரால தான், அந்த மாதிரி பேரன்புடைய ஒரு ஆள் தான். அதனாலதான் அவர் கண்ணப்ப நாயனார்.
கண்ணு அப்பினா இருக்குது. வேடம் வந்து அந்த அம்பை வச்சு குத்தி வெளியே எடுத்து இறைவனுக்கு அப்பி கண்ணப்ப நாயனாரா மாறினார். சிறுத்தொட்ட நாயனார் எடுத்தீங்கன்னா ஒரே குழந்தை இருக்கான், சீராளன் இருக்கான். அவன் குழந்தை எவ்வளவு செல்ல பிள்ளையா இருப்பாங்க அந்த அவங்க 2 பேரும். சிறுத்தொட்ட நாயனார் தான் பரஞ்சோதி சொல்லுவோம், அவங்க தான் பின்னாடி சிறுத்தொட்ட நாயனார் ஆறாங்க. அந்த பையனை அவருக்கு வராரு இறைவன், எனக்கு பிள்ளைக்கறி வேணும்னு கேட்கிறாரு. பிள்ளைக்கறி வேணும்னு ஒரு அடியார் சிவனடியார் வடிவத்தில் வந்து கேட்கிறார். இவருடைய வேலை தினமும் ஒரு சிவனடியாரை அவர் மனம் குடிக்கிற மனம் நோக்காத திரும்ப வந்து கொடுக்கணும். கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டுட்டு அவர் அந்த சிவனுடைய ஆசீர்வாதம் வந்து கொஞ்சம் வழக்கம். அன்னைக்கு சிவபெருமானே சிவனடியாரை அதான் சொல்றாங்க, எனக்கு பிள்ளைக்கறி வேணும்னு கேட்கிறாரு. வித்தியாசமா சிவசின்னங்கள்லாம் இருக்குது போது, ஆனா அடிவாரின் விருப்பம் அதானே. கேட்டோன்னே அதுவும் எப்படி கொடுக்கணுமா, குழந்தைய அறியும் போது கண்ணிலேருந்து எதுவும் தண்ணி அழுகெல்லாம் வரக்கூடாது. அந்த டிபென்ஷன் கண்டிஷனை விட செட் பண்றாரு, கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் அந்த சிறுத்தொண்ட கதை. இளையான்குடி மாறினாரும் ஒரு வேளாளர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா செல்வத்தையும் இதுக்காக இழந்துருவார். தினமும் இந்த சிவனடியாருக்கு அமுது படைக்கல எல்லாமே இழந்த பிறகும் அந்த இருட்டு மழையில போய் தட்டி தடவி அந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச அந்த கீரைகளை பறிச்சு அந்த இருக்கிற நெல்மணிகளை எடுத்து இரவு வந்து அந்த நிலத்துல அப்படி முடியாது, அப்படியும் நான் சாப்பாடு போட்டே தீர்வேன்னு அந்த அதான் அந்த வைராக்கியம், அந்த பேர் என்ன. இப்படி ஒரு நயமா இருக்கு. காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு மூத்த தாய் போன்றவங்க இந்த நாயன்மார்கள்ல. அவங்க செஞ்ச நடைமுறையில தான் அனைத்து தேவாரம் திருவாசகம் தான் அந்த இசை அமைப்பு இருக்கிய பதிகங்கள் அந்த முறை வடிவமைச்சு செஞ்சது அவங்க தான். அதனால மட்டும் அவங்க பெருமை இல்லை. அவங்கள பத்தி ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இறைவன் மேல உள்ள அந்த அன்பு அவங்களுக்கு கன்னி பருவத்திலேயே திருமணத்துக்கு முன்பிலிருந்து இறைவன் மேல அவ்வளவு பெரிய ஒரு பக்தி உள்ளவங்க. காரைக்காலமே பக்தின்னா அப்படிப்பட்ட பக்தி நமக்கு கிடையாது. நம்ம ஏதோ கணக்குக்காக நம்ம இறைவன் வழிபடுறோம். பொதுவாக அப்பா சொல்ல அப்படிதான் இருக்குமா எல்லாரும் நம்ம ஒத்துக்கிட்டு தான். அவங்கலாம் அப்படி இல்லை. இறைவன் மேல வச்சு அந்த அன்புக்கிட பேரன்பு வச்சக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெண்மணி அவங்க காலத்துல. அதுக்கப்புறம் வீட்டுல அவங்க கட்டுப்பட்ட ஒரு பெண்ணா தான் வளர்றாங்க. தந்தையார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பரமதத்துன்ற ஒரு வணிகர், அவங்க வணிகர் குலத்துல பிறந்தவங்க. திருமணமும் முடிக்கிறாங்க, திருமண வழக்கம் நடக்குது. இந்த பரமதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தர்க்கரீதியான ஒரு இறைவனை நம்ப மாட்டாரு, நாத்திகர் அவருக்கு. ஆனா அதுக்காக கொடுமையான மனிதர் இல்லை, ஆர்குமெண்ட் பண்ணி உன்னுடைய நம்பிக்கை அப்படின்னா அப்படின்னு விட்டுறக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான். ஆனா அவர் வந்து கிண்டல் பண்ணுவார், இந்த இறை நம்பிக்கை உள்ளவங்க போறவங்க அதெல்லாம் வந்து பிடிக்காது. ஒரு நாளைக்கு ஒரு 2 மாங்கனி அவர் வந்து வணிகராக இருந்தவங்க கடையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு. 2 மாங்கனி வந்து பண்றாரு. இது ஒரு திருப்தி அவர் வந்து இது பண்ணிருக்காரு. இந்த 2 மாங்கனியை வாங்கி கொடுத்துருக்காரு. கடையில வேலையாளர் அனுப்பி வீட்டில் கொண்டு வைக்க சொல்லுன்னு அந்த 2 மாங்கனியை கொண்டு வீட்டில் வைக்கிறாங்க. காரைக்கால் வாங்கி வச்சுக்கிறாங்க, கணவர் கொடுத்தது இல்லையா. இவர் மதியம் சாப்பிட வரார். இது காலையிலே நடந்தது. மதியம் சாப்பிட வந்து அந்த 2 மாங்கனிகள்ல ஒரு இடையில ஒரு சிவனடியார் வராரு. தினமும் அவங்க சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுற வழக்கம் காரைக்கால் அம்மையார். அப்படி இருக்கும்போது இடப்பட்ட நேரத்தில் சிவனடியார் வந்தாரு. அப்ப சமையல் ஆகல, ஒன்றும் ஆகல, வெறும் அன்னம் மட்டும் சோறு மட்டும் வச்சிருக்காங்க. வெறும் வெள்ளை சோறை எடுத்து கொடுக்குறது. அதனால தயிர் சாதத்தை போட்டு ஒரு மாம்பழத்தை நம்ம தொட்டுக்கோம் தெரியுமா தயிர் சாதத்துக்கு, அந்த மாதிரி இருக்கிற 2 மாம்பழம் கணவர் கொடுத்தாரு. அவசரத்துக்கு கொடுத்து நம்ம தான் வாங்கி வச்சுக்கலாங்கிற ஒரு கணக்குக்கு அந்த சிவனடியார் அன்போட உபசரிச்சு அவருக்கு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அவருடைய ஆசைகளை வாங்கிடுறாங்க. வந்த சிவனடியார் யாரும் இல்லை, சிவனே மாறு உருவத்தில் வந்து அந்த இது சொல்லுவாங்க வந்து இப்போ முடிச்சு போயிட்டு அந்த சிவனடியார் போயிடுறாரு. அந்த உபசரிப்பட்டு வாழ்த்துட்டு போயிடுறாரு. இப்போ இருக்கிறது ஒரு படம் தான். மதிய நேரத்தில் சாப்பிட வராரு கணவர். நான் வந்து 2 மாம்பழம் கொடுத்து விட்டேனே, படத்தை சாப்பிட அப்படின்னா சந்தோஷமா ஒரு படத்தை தான், ஒரு படம் இருக்குல்ல கொடுத்துடுறாங்க. இவர் சாப்பிட்றாரு. அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு சுவையா இருந்திருக்கு, நல்லா இருக்கேன்ட்டு ஆசைப்பட்டு அவர் யோசிக்கிறார், மனைவி வைக்கணும் போகணும் அப்படின்னா இன்னொரு படம் இருக்குமே அதையும் கூட நல்லா சுவையா இருக்கு சாப்பிடலாம் அப்படின்னோடனே இவங்களுக்கு அதிர்ச்சி. ஏன்னா ஒரு படத்தை கொடுத்துட்டாங்களே சிவனடியாருக்கு வரவேற்பு பண்ணனால அதிர்ச்சி. எப்படி கொடுத்தது இறைவா அப்படின்ட்டு உள்ள போயிட்டு இறைவன்ட்ட கலக்கும். இறைவா நான் அந்த மாதிரி சிவனடியார் கொடுத்தேன், இந்த மாதிரி என்னுடைய கணவர் கேட்கறது என்னுடைய அறிவுக்கு ஏற்பட்டு அவர் மிகப்பெரிய ஒரு பத்திரிகை, அதாவது கணவருடைய சொல்ல மிக தெளிவா பின்பற்றக்கூடிய ஒரு பெண்மணி. இப்ப கேட்டா இவங்க என்னுடைய அறிவுக்கு இல்லாத நீ எப்படி கொடுக்கலாம்னு கேட்டு என்ன கடிச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அழுகுறாங்க. உடனே இறைவன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அசதி இல்லை சொல்லிட்டு ஒரு பழம் வந்து விழுது அவங்க கையில. அங்கே இருந்தா அம்மையாருக்கு கொடுத்த இறைவனே கொடுத்த கனி மாதிரி அந்த கனியை கொடுத்து திருப்பி கொடுக்குறாரு. இவர் சாப்பிட்றாரு. இது வரைக்கும் இந்த வாழ்க்கையிலேயே சாப்பிடாத மாம்பழத்துல சுவை அது இருக்கு, ஏற்கனவே பழத்தை விடவும் கடுமையான சுவை. இது இப்படி இருக்கு, இந்த ஒண்ணு புரியலையே அப்படின்ட்டு இவரு அதிர்ச்சி ஆயிடுறாரு. உடனே இவர் ஏற்கனவே உள்ள மாம்பழத்தை சுவையோட அதிகமா இது மாதிரி சாப்பிட்டதே இல்லையே, எங்க இருக்கு என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது அப்ப உங்க உண்மையை சொல்றாங்க. நான் வந்து 2 பழத்துல ஒரு பழத்தை நான் வந்து சிவனடியார் கொடுத்துட்டேன். இல்ல இப்ப நீங்க கேட்டவுடனே எனக்கு ஒன்றும் வழி இல்லாம நான் போய் வேண்டிக்கிட்டேன், எனக்கு வந்து இறைவனை கொடுத்த மாங்கனி தான் இப்ப உங்களுக்கு கிடைச்சது, அதான் இவ்வளவு சுவையா இருக்கு. உடனே நம்மள தர்க்க ரீதியான கதை விடுற மாதிரி என்ன சொல்ல அவர் நம்பாம
இவர் வந்து நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னுட்டு சொன்னோன்னு முடிஞ்சா இப்ப எனக்கு எய்தாப்புல நீ இந்த மாதிரி அதை வர வச்சு காமி, நீ சொன்ன வருதுன்றல அந்த அற்புதத்தை நீ இந்த மிராக்கிள் நீ செய்ய எனக்கு முன்னாடி சொன்னோன்னே இவங்க திரும்பி கதை எழுதி அவங்க உண்மை தானே, இறைவா நீ கொடுத்த இந்த மாதிரி கேட்கறாங்க, இதை நீ தான் நிரூபிக்கணும்னு சொன்னோன்னு மீண்டும் ஒரு மாங்கனி விழுது. இவர் வந்து அரண்டு போயிட்டார். யாரு? கணவர் பரமதத்தன். ஏன்னா இவங்க வந்து தெய்வ அருள் பெற்ற ஒரு பெண்மணி நமக்கு மனைவியா இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. மிகப்பெரிய மரியாதையும் பக்தியும் அன்னையிலேருந்து அவர் தர்க்கம் உடஞ்சு போச்சு. ஏன்னா இந்த மாதிரி வருது இல்ல, மேஜிக் மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க மாங்கனி வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து அவரு என்ன சொல்றது, அவங்க வந்து இனிமே வந்து அந்த சமயத்திலேயே அவர் வந்து முடிவு பண்ணிடுறாரு, இவங்க இனிமே நமக்கு மனைவியா இருக்க முடியாது. நான் மனைவினா அவர் ஏவல் விடுவாரு, ஒரு வேலை சொல்லுவாரு, வேற மாதிரி எல்லாம் தாம்பத்தியம் எல்லாம் நடக்க முடியாது, அதுக்கான இது கிடையாது, நம்ம அவங்களுக்கு பொருத்தமான அவங்க எங்கேயோ உள்ளவங்க அப்படின்ட்டு அவரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அருளாளராக அவர் தொழுதுட்டு அவர் அதோட பயந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த சொல்லாம கொள்ளாமல வீட்டு போயிடுறாரு. போயிட்டு வரல, அவர் அப்படியே வேற இடத்துக்கு போய் ஒரு திருமணம் பண்ணிக்கிறார் சொல்லாம. இதுக்கு இடையில இவருக்கு அந்த போனது அதிர்ச்சி தெரியாது இல்லையா, ஆனா அவங்க வந்து காத்துக்கிட்டாங்க கணவருக்காக. இல்லைன்னா இவங்க வீட்டுல பெற்றோர்கள் எல்லாம் எங்கடா இந்த மாதிரி புருஷன் போனாயிரம் விடமாட்டாங்கல்ல, வாழணும் இல்லையா, எங்கன்னு பரவதுனால எங்க வியாபாரி தானே வியாபாரம் போய் கேள்விப்பட்டு இந்த பக்கம் போகும்போது அவர் இன்னொரு பெண்மணி, அவங்க திலகவதி, இவங்க பேர் புனிதவதி, காரைக்காலம் இதே பேர் புனிதவதி, இன்னொரு திலகவதிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க ஒரு குடும்ப பெண்மணியை திருமணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் அவங்களுக்கு இருக்கு. அந்த குழந்தைக்கு இந்த மனைவியோட பேரை வச்சிருக்காரு, மனைவி மேல உள்ள மரியாதை பக்தினால புனிதவதி வச்சிருக்காரு. யாரு? அந்த பரமதத்தங்கிற வணிகர். இவங்க தேடி போய் சொன்னோன்னே அப்ப வந்து சொன்னாரு, அம்மா இவங்க வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிறவங்க, பெரிய பக்தவங்க, இறைவன் அருள் நேரடியா இருந்தா அவங்க இந்த பிறவில எனக்கு கொடுப்பனே இல்லை, நான் அவங்களுக்கு கணவராக இருக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது கிடையாது, என்ன விட்டுருக்க நான் இதை சொல்லி திருமணம் பண்ணிட்டேன், எங்களுக்கு குடும்பம் இருக்கு, அது அவங்க பேர் ஞாபகார்த்தமா அப்படி இருந்துச்சு, அந்த பெண்ணை வந்து அன்போட வளர்த்துக்குவேன் என்னோட மகளை, அதனால விட்டுருங்க சொல்லி அவர் எல்லாருக்கையுமே சொல்லி சரணடைச்சிட்டார் பரமதத்தன். அந்த சமயத்திலேயே இவங்க முடிவு பண்ணாங்க புறவரம் இருக்கணும். புறவரம்னா நல்லா அவங்க இளமையில மிக மிக பெரிய எழில் வாய்ந்த ஒரு பெண்மணி, ரொம்ப அழகா இருப்பாங்க. நீங்க ஒண்ணு பாருங்க, பெண்களுடைய அடிப்படை உளவியல் வந்து எவ்வளவுதான் வயசானாலும் என்னதான் அழகு இல்லைனாலும் அவங்க தன்னை மேம்படுத்தி அந்த அழகுணர்ச்சியை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது தவறில்லாத இயல்பு உளவியல், அதுக்கு வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. அதாவது அவங்க அழகு வயதை பத்தி ரொம்பவும் கன்சர்ன்டாவே இருப்பாங்க, வயதை வெளியில சொல்ல மாட்டாங்க, அழகாவே இருக்கணும் காட்டிக்கணும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா இது உலகம் மட்டும் இது வந்து உறுதி. அப்படிப்பட்ட இடத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இறைவா உன் மேல நான் என்னுடைய பக்தி அதுக்கு முழுமையா இருக்கு, இனிமே உன்னையே நான் எப்பயும் தொழுது கொண்டு உன்னை பாடிக்கொண்டு இருக்கிறோம், அதான் என்னுடைய வாழ்க்கை பிறவி பயன். இந்த மாதிரி எழில் சுரூபத்துடைய இள சுரூபத்துடைய இருந்தா எனக்கு பல்வேறு விதமான தடங்கள் வரும், எனக்குமே தடங்கள் வரதுக்கான வாய்ப்பு என்னை வந்து மிகப்பெரிய கொடூரமான பேய் உருவத்துக்கு மாற்று, பூதகணங்கள் சிவகணங்களுக்கு அளவுக்கு என்னை வந்து மாற்றி விட்டு இறைவா. இதுதான் இவங்க செய்யற அந்த வித்தியாசமான, நான் சொன்னேன் இல்லையா, தர்க்கத்தை கடந்த அந்த செயலை எந்த பெண்ணுமே செய்ய மாட்டாங்க, எந்த பெண்ணுமே செய்யாதால மிகப்பெரிய அழகியான இள வயதுல இருக்கக்கூடிய அந்த காரைக்காலமையார் அந்த புனிதவதிமையார் வந்து வேண்டிக்கிறாங்க, எனக்கு பேய் உருவத்தை காரைக்கால் பேய் என்ன இந்த சிவகண பூதகணம் மாதிரி உள்ள பேயா மாத்து இறைவா, உன்னை எப்பயுமே சொல்றது பேயா மாற்றப்பது யாராவது நம்ம எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, எனக்கு டிஸ்டர்பே வேணாம், எந்த விதமான தடை இடையூறு வேண்டாம், என்னை மாற்றி விடு இறைவனை வேண்டிக் கொண்ட அந்த கடமை கொடூரமான ஒரு பேய் உருவத்தை கொண்டுறாங்க. அதுல இருந்து அவங்க அந்த பாடல் ஒரு பாடுறாங்க, எல்லாத்துலயுமே காரைக்கால் பேய் அப்படின்னு முடியும் அவங்க பாட்டுல. சம்பந்தம் சொன்னா சம்பந்தம் சொன்னார் அப்படின்னு ஒரு அவருடைய எல்லா ஒரு சம்பந்தத்தை இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த திருக்கடை காப்பு அதுல எல்லா பாடல்களையும் வரும். இவங்க பாடும்போது காரைக்கால் பேய் அப்படின்பாங்க. இவங்க தான் முதல் இந்த பதிவு வடிவத்துல இறைவனை பாட ஆரம்பிச்சாங்க. மிகப்பெரிய பெண்பார் புலவர் அவங்க பாடினது அற்புத திருவந்தாதி. அந்த ஆதி வகையில முதல் தமிழ்ல பாடின புலவர் நாயன்மார் காரைக்காலமையார். அவங்க அந்த போட்ட பாதையில தான் அனைத்து அருளாளர்களும் அடுத்து வந்த நால்வர் நம்ம சொன்னேன், அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசர் எல்லாருமே அதே அந்த வழிமுறை தான் பின்பற்றினாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூத்த திருப்பதிகம் சொல்லுவாங்க, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். ஏன் மூத்த திருப்பதிகம்னா இதுதான் முதல் பதிகம், இறைவனுக்கு பாடுற பதிக மெத்தட்ல 2 மூத்த பதிகம் பாடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான ஒரு நூல், அது வந்து என்னன்னா திருவிரட்டை மணிமாலை, இரட்டை மணிமாலை, அது ஒரு அற்புத திருவந்தாதி, அது சொன்ன அது ஒரு அந்தாதி வடிவத்துல இந்த மாதிரி பாடி கற்று இப்படிதான் இறைவனை பாட முடியும். இறைவனே அம்மையா அழைத்த பேரு பெற்ற ஒரே ஒரு நாயன்மார் இருக்கு. எல்லாரும் அப்பா அருளாளர் இறைவனை நம்ம கூப்பிடுவோம். பாத்தீங்கன்னா இப்ப அப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாசமார்க்கம் சொல்லுவாங்க, இறைவனை தலைவனாகவும் தான் தொண்ட நாமம் தெரிச்சு பாடி அவர் இறைவன் அடைஞ்சவர். சுந்தர பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு, சகமார்க்கம், பித்தா பரி சுடிக்கிறார் இல்லையா, நண்பரை தானே கூப்பிட்டு அறிவட்டம் உண்டான கூப்பிடுவோம், அந்த மாதிரி இறைவனை வழி வச்சு. ஆனா அதுக்காக இறைவனை அன்பில்லாம இல்ல, அது மாதிரி சகமார்க்கத்துல ஒரு அடைஞ்சவர். அதெல்லாம் பிற்பாடு பெரிய பெரிய இது இருக்கு. சரி, கிரிய யோகம்னு ரொம்ப ஆழமான சைவ சித்தாந்த செய்திகள் இருக்கு, அதுக்கு நேரம் இல்லை. ஆனா அப்படி அடைஞ்சவர். மாணிக்கவாசர் காதலி பாவம், பிரேம பாவம், இறைவன் தான் காதலன், அவனை உருகி வந்து அவர்
சேர்றதுக்கு எப்படி பிரிந்த காலம்னு சேரக்கூடிய அளவுக்கு தான் எல்லா பாட்டுமே உருத்தமா இருக்கும் திருவாசகத்துல. எல்லாமே பெண்கள் அதுக்குள்ளே திருச்சுன்னும் அடித்தோமே எல்லாமே வந்து பெண்கள் பார்த்தா குறியிட பண்ணி பாடியிருப்பாரு எல்லாமே அவருடைய மாணிக்க வாசகத்துல. திருவம்பாவை பரவலாம் அப்படிதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சொல்லிட்டேன். திருமூலர் பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யன். அவர் என்ன சொல்றாரு, தெளிவு குருவின் திருமேனி கண்டல், இறைவன் தான் குரு. நந்தியம்பெருமான் அருள் பெற்ற பிறகு எனக்கு இந்த ஆயிட்டாச்சு திருமூலர் பண்றாரு. திருமூலர் பற்றி ஒரு செய்தி சொல்றேன். திருமூலர் வந்து இதே மாதிரி அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய மனிதர் இல்லை, சுந்தரநாதன் ஆகாய மார்க்கத்துல போன ஒரு மிகப்பெரிய சிவ யோகி. அவர் இந்த பசுப்புலங்கள் ஒரு இடையம் வந்து பாம்பு கொத்தி இறந்து போயிட்டான். அவன் இறந்து போனது தெரியாம பசுப்புலங்கள் வந்து அழுதுகிட்டு இருக்கு. இந்த வாயிலா உயிர்கள் அழுவுதேங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு இறக்கத்தோடு வந்து அந்த கூடு விட்டு கூடு பாயிறார் வந்து அந்த மூலன் உடல்ல. மூலங்கிறவன் சாதாரண படிக்காத ஒரு இடையம், ஒரு மாடு மேய்க்கிறான். அவன் உடம்புல இவர் பாயிறார். இவருக்கு அந்த பரகாய பிரவேசம் சொல்லுவாங்க, கூடு விட்டு போடுவார். பாய்ந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த மூலம் வந்து திருமூலனா மாதிரி அவர் தான் அந்த எவ்வளவு பெரிய தமிழ்ல உள்ள யோக கருவூலம் உள்ளது திருமந்திரம் எழுதுற 3000 மேல உள்ள பாடல். அவர் செஞ்ச அற்புதம் அது. அவர் நாயன்மார் தான். அவருடைய அற்புதம் வந்து இப்படி. அந்த திருமூலர் வந்து இறைவனை குருவா சொல்றாரு. அந்த யூனிவர்சிட்டி சிவன் பல்கலைக்கழகத்தை படிச்சேன், அவர் கீழே நாங்க ஒரு 8 பேர் சீடர் அப்படின்ட்டு பாடுவார். 2 நம்மளோட அப்படின்னு இப்படி வேறு வேறு பாவம் இருக்கு. இறைவனே அம்மையா சொல்லி எந்த ஒரு அம்மையாரா இருக்கு. அதாவது அறவா பிறவாது வர வேண்டும், அப்படி பிறந்து விட்டேன் என்றால் கூட உன்னை மறவாத நிலை வேண்டும் சொல்றாரு. பெரிய புராணத்துல வந்து ஸ்மாரகாலம் வர்ணிக்கும் போது அறவா உன்னை நான் என்னன்னு பாடி இருக்கும் போது நான் பாடும்போது நீ ஆடணும் அப்படிம்பாங்க. அதனால இந்த ஜரி சொல்ற மாதிரி எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா நாயன்மார் சிலை இருக்கும். உட்கார்ந்த நிலையில பெண் வடிவத்துல காரைக்கால் மேல சொல்லி இருக்கும். அந்த காரைக்கால் பேய் வடிவத்தில் உள்ள உட்கார்ந்து ஒரு அடியாரா வச்சிருப்பாங்க. இந்த இது வந்து இதுல இருந்து தெரிஞ்சது என்னன்னா, இது மாதிரியான அடியவர்கள் தான் நம்ம பேசும்போதோ வரும்போதோ அந்த மிகப்பெரிய உணர்வுகளுக்கு எப்படி ஆளாண்டிருக்காங்களோ அதை நம்ம ஒரு மீன் பார்வை பார்த்து நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அடுக்குகளும் ஒரு மனிதருக்கும் இருக்கும். தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. இறைவனை அடையும் பொழுது நம்ம இப்படி இருக்கோம், இந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு என்னைக்குமே அவனை சேரக்கூடிய தன்மையில இந்த தர்க்க வாழ்க்கையிலிருந்து நம்மளும் கொஞ்சம் அந்த தர்க்கத்தை கடந்த நிலையில போகிறதுக்கான முயற்சிகளை எப்பவுமே இருக்கணும். அப்பதான் நமக்கு எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கும். இந்த வாழ்க்கையிலையும் அந்த இந்த வாழ்க்கை இக வாழ்க்கை, அது பர வாழ்க்கை. இகபர வாழ்க்கை இரண்டிலுமே வெற்றி பெறுவதற்கு தர்க்கத்தை கடந்தாதான் முடியும். தர்க்கத்தை விட சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். தர்க்கம் இல்லாம இப்ப வாழ முடியாது. இந்த நேரத்துல பூஜைனா இருக்கும், ஒரு வேலைக்கு போயிட்டு வருவோம், அதுதான் தர்க்கம். ஆனா அதுவே வாழ்க்கை. தர்க்கத்தை கடந்த தன்மையில இறைவத்தை சுற்றும் பொழுது தர்க்கத்தை கடந்த நிலையில இந்த மாதிரி காரைக்கால பல்வேறு விதமான சிவனடியாக காட்டிய வழியில நம்ம அவங்கள்ட்ட செலுத்தி இறைவனோட ஒன்று கலக்க முயற்சி பண்ணி கலக்கணும்னா ஒரு சுமூகமான முறையில. அதுதான் இந்த வழிபாடுலாம் இப்போ வாரம் நம்ம ஏன் அப்புறம் போறோம்னா இந்த மாதிரி இருக்கிறத நம்ம மீள் பார்வை செஞ்சுக்கிறது தான். ஏதாவது சும்மா விவாதம் பண்ணிட்டு தான் நமக்கு தான் என்ன அறிவு பண்றாங்க. அந்த மாதிரி அதை தெரியாம செய்யறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கட்டுறது கைமண் அளவு, கண்டாதது உலகம். ஐயா சொல்லுவாங்க, வாசு ஐயா, எப்பயுமே நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசுறது வந்து அந்த சொல்லுவாங்க, பேசுற ஒரு வார்த்தையும் நமக்கு எதமான பாரு. பேசாத வார்த்தை இருக்குல்ல, அதுதான் நம்மளோடது. பேசுன வார்த்தை நமக்கு எதமான. நம்மளை கட்டாமனு காட்டுறது நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள். அதனால இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா நம்ம எடுத்துக்கணும். ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு குரூப் இந்த நாளைக்கு வந்து அந்த மாங்கனி திருவிழா அங்கே நடக்குது 4ஆம் தேதி. அதை பண்ணிட்டு இன்னைக்கு இங்கே வச்சுட்டாங்க. வித்தியாசாரம் ஏன்னா நான் ரொம்ப நாளாக நாங்கள் நட்புல வருமா பேசுவேன். நான் சொல்லிட்டே இருப்பேன், ஐயா இங்கே இருக்கணும், இந்த வழிபாடு செய்யுங்க போங்க. இந்த மந்திரங்கள் வைப்ரேஷன்லாம் இதெல்லாம் கொடுத்தாலும் கிடைக்காது. இதை பற்றி சொல்ல முடியாது. ஐயாவுக்கு தெரியும் அது. ஆனாலும் அவங்க நேரம் இல்லாத காரணத்துல வைக்காம இருந்து இந்த தடவை சத்தியம் நம்ம நிச்சயமா வச்சுருவோம், சிறப்பாக இருக்குது காரைக்கால் நம்ம இசைவு கொடுத்தாங்க. அவங்க குடும்பத்தோட அவங்க சகோதரியும் பெரியவர்களுக்கு ஒத்துழைப்பு, பசங்கள்லாம் கூட ஒத்துழைப்பு. அவங்க குடும்பம் வந்து மிக சிறப்பாக இறைவருக்கு வரும். இனிமேல் பல்வேறு வழிபாடுகளை இந்த இல்லத்தையும் தொடர்ந்து அவருக்கு எப்போ முடியுமோலாம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இது அந்த நல்ல நிகழ்வில் காரைக்கால் மேலே பற்றி இதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பின்னாடி வந்து நான் பெரிய ஒரு செயலும் செய்யலை. கூட 2 படியை முடிச்சு தொடர்ந்து இந்த ஷிஃப்ட்டை மாற்றி தான் அந்த இரவு முடிச்சு காலையில் முடிச்சு மாலை வந்து செய்யலை. அது ஒரு குற்ற உணர்வு இருந்தாலும் எனக்கு அடியலுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே இருக்குன்னு சிவனடியாக இருக்கும் அனைவரது பாத கமனங்களிலும் தரவுக்கு நான் பணிவாக நன்றி. இறைவன் பெயரும் பெருங்காடு செத்த பிணத்தை தெரியாதோருமே சென்று விரல் சுழி கத்தி உருமி கடல் விழுந்து கடக்க பாய்ந்து போய் வயிற்றை பறைக்க மோதி பல பெய்தோட இந்த வேடன் ஒன்று
வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலிலே மஞ்சை வாழ்க யானை தன் மணந்து வாழ்க மாநிலா வழி வாழ்க வாழ்க சீரழியாதெல்லாம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் உள்ளமும் ஒங்கிட அன்புளாரையார் வாழ்வுகள் நின்றது என்னும் நிலவெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மனிதர்கள் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை அகன்றோங்க நட்டவும் வேதி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி